ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹேர் க்ரோத் லட்டு தான் வீட்டிலேயே ரெடி பண்ண போகிறோம். இந்த லட்டுவை டெய்லி 30 டேஸ்க்கு தொடர்ந்து சாப்பிடுங்க. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். நான் சின்னதாக ஒரு பவுல் எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட்டுக்காக. மெஷர்மெண்ட் கப்பு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கோங்க. நான் இந்த இதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு பச்சை பாசி பயிறு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பொரிகடலை, இது அதெல்லாம் 1/2 கப்புக்கு பொரிகடலை, 1/2 கப்புக்கு நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை வாங்கிக்கோங்க. இதுலேயே 1/2 கப்புக்கு பாதாம் எடுத்திருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துட்டேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே நல்லா ஆறட்டும். இப்போ இது பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கிட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நெருன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இதை வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது நம்ம மீதம் இருக்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இது பார்த்திங்கன்னா நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மண்டவளம் தான் எடுத்திருக்கேன் இனிப்புக்காக. நீங்கள் மண்டவளத்துக்கு பதிலாக பேரிச்சம்பழம் இருந்தால் பேரிச்சம்பழம் எடுத்துக்கணும். மண்டவளத்தை நுணுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மண்டவளத்தையும் போட்டு நல்லா பாகு எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பாகும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு இதில் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். எதுக்காகனா தூசி ஏதாவது இருக்கும், அதுக்காக தான் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்குவாங்க. நான் கம்மியாக தான் நான் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வடைச்சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கி எடுத்துக்கிறேன். ஸ்மெல்லுக்காக, நெய் ஸ்மெல் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இதில் நான் அந்த நெய்யெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க அந்த மண்டவள பாகையும் இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் நல்லா லட்டு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டே தண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ உருண்டை நம்ம பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்றாப்புல பெரிய உருண்டையாவோ இல்லை சிறுன உருண்டையாவோ நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண ஹோம்மேட் லட்டு ரெடி. நான் எடுத்துக்கிட்ட மெஷர்மெண்ட்டுக்கு எத்தனை லட்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 18 லட்டு தாங்க வந்துச்சு. நீங்கள் இதை விட கம்மியாக கூட ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சுக்கலாம். எதுக்காக இந்த லட்டுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் இந்த லட்டுவை எடுத்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் ஹேர் பேக் போட்டாலும் நம்ம இன்டேக்காக இந்த மாதிரி சத்தானது சாப்பிட்டா மட்டும்தான்
நம்ம ஹேர் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் வளரும். அதுக்காக தான். கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ வெயில் காலம் ஆரம்பிக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது குறைஞ்சது நீங்கள் டெய்லி குடிங்க. அப்போ தான் நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.